ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான ஃபிங்கர் சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது நம்ம பீட்ரூட்டில் செஞ்சுருக்கோங்க. அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி பீட்ரூட் எடுத்துகிட்டு நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வச்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சால்ட்டு போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிற பீட்ரூட் அளவுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேங்க. நான் கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போட்டேன், மஞ்சத்தூளுங்க. அப்புறமா இது கூட வந்து பாண்டிங்க்கு வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாகவும் கம்மியாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் எடுத்துக்கிற பீட்ரூட் அளவு பொறுத்து இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் மெயினாக வந்து இந்த 3 தான் வந்து சேர்த்துறோங்க. இது கூட வந்து தண்ணியே நான் இன்னும் தெளிக்கவே இல்லைங்க. அது கூட ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைங்க 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி வந்து தேவைப்படுங்க. அதிகமாக தண்ணி போட்டு பஜ்ஜி மாதிரி ஆகிடுங்க. அதனால் நமக்கு கிறிஸ்பாக வராது. அதனால் பாருங்கள், நான் ஒரே ஸ்பூன் தான் தண்ணி தெளிச்சேங்க. அது கூட வந்து இது பீட்ரூட் மேலே நல்லா பாண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பீட்ரூட்லேயே நமக்கு தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுனால நமக்கு அந்த தண்ணியே போதுங்க. நல்லா எண்ணெய் சூடான உடனே இதை எப்படி ஒன்று ஒன்றா உதுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பானதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்ல வெளியில் காரமாகவும் உள்ளே வந்து ஸ்வீட்டாக டேங்கியாக ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். மழை சமயத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து பசங்க வர்றப்போ, ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வர்றப்போ செஞ்சு கொடுக்கலாங்க. இல்லைன்னா வந்து சைட் டிஷ்ஷாக கூட ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதை வந்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து சேவில் போட்டுட்டு உங்களுக்கு என்றைக்கு வந்து பீட்ரூட் வாங்குறீங்களோ, என்றைக்கு டைம் கிடைக்குதோ அந்த அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக பீட்ரூட்டில் சட்னி பொரியல் தான் செய்வோம். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.